காரணத்தால தான் இந்த டிவியை ஃபெயிலியரு, சீட் பண்ணிட்டாங்க, மக்களை ஏமாற்றி சேல் பண்ணிட்டாங்க இந்த கம்பெனிக்காரங்க அப்படின்னெல்லாம் நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டுருக்கு. இதில் என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, இந்த டிவியோட ஒர்த்து பார்த்தீங்கன்னா 35,000 சார். 35,000 இருக்கிற டிவியை வெறும் 10,000 லான்ச் பண்ணி ஆஃபரில் சேல் பண்ணியிருந்தாங்க. அதில் என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, மாதம் 799 ரீசார்ஜ் பண்ணால் தான் டிவியை ஓப்பன் பண்ண முடியும். நீங்கள் பேசிக்காக பென்ட்ரைவ்ஸ் யூஸ் பண்ணி இல்லை நார்மலாக HDMI போட்டு நீங்கள் பிக்சர்ஸ் பார்க்கணும் அப்படின்னாலுமே அது 799 ரீசார்ஜ் பண்ணால் தான் சார் டிவியை ஓப்பன் ஆகி உள்ளே போகுங்க. இல்லாட்டி இந்த லாக் சிம்பிளோட விசிபிளாக அப்படியே ஹோல்ட். இந்த டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா IPS டிஸ்பிளே A கிரேட் ஒரிஜினல் டிஸ்பிளே தான் சார் போட்டிருக்காங்க. அப்புறம் இதில் மதர் போர்டில் பார்த்தீங்கன்னா டால்பி அவுட்புட்டு 3 HDMIயோட கொடுத்துருக்காங்க சார். நல்ல இந்த டிவியை நம்ம கிட்ட எடுக்கிறதுல என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 14,999 கொடுத்துட்ருக்கோம் சார். ப்ளஸ் 1+2 வாரண்டியோட 3 இயர் வாரண்டியோட கொடுத்துட்ருக்கோம். ஆனால் நம்ம கிட்ட நீங்கள் அந்த இந்த டிவியை நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா நீங்கள் பே பண்ண வேண்டியது இருக்காதுங்க சார். நீங்கள் நார்மலாக பேசிக் டிவியாக யூஸ் பண்ணி யூடியூப், ஹாட்ஸ்டார் நீங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எந்த அமௌண்ட்டுமே பே பண்ண வேண்டியது இல்லைங்க. ஜஸ்ட் 14,999 நீங்கள் பே பண்ணிவிட்டு நீங்கள் நார்மல் டிவியாக யூஸ் பண்ணிக்கலாம் சார். இந்த கம்பெனி டிவியில் அந்த 799 லாக் போட்டிருந்த சிம்பிளை நம்ம லாக் அன்லாக் மட்டும் பண்ணிவிட்டு டைரெக்டாக சேல் பண்ணுறோம். அதுக்கு உண்டான சாஃப்ட்வேரை நம்ம வெளியிலேருந்து பர்ச்சேஸ் பண்ணி நம்ம சேல் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சார். நம்மக்கிட்ட எடுக்கிற டிவிக்கு 3 வருஷம் வாரண்டியோட பண்ணி கொடுத்துட்ருக்கோம்.